சுகாதார சீர்கேட்டால் சிக்கி தவிக்கும் கிருஷ்ணகிரி அம்மா உணவகம். அம்மா உணவகத்தை திடீரென பார்வையிட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் ஜலகர் மற்றும் சமூக ஆர்வலர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் துவங்கப்பட்ட அம்மா உணவகமானது தற்போது பொதுமக்களின் வசதிக்காக தற்போதைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் உத்தரவிற்கிணங்க அம்மா உணவகத்தை மீண்டும் புது பொலிவுடன் பொதுமக்களின் வசதிக்காக திறக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி அரசு பொது மருத்துவமனை முன்பாக உள்ள அம்மா உணவகத்தில் தினமும் காலை மாலை என 500க்கும் மேற்பட்டோர் இங்கு உணவு அருந்தி வருகின்றனர். இங்குள்ள அம்மா உணவகத்தில் சுகாதார சீர்கேடு மற்றும் தரமற்ற உணவு வழங்குவதாக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்க மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகனுக்கு தகவல் வந்ததை அடுத்து இன்று கிருஷ்ணகிரி உணவு பாதுகாப்பு அலுவலர் ஜலகர் தலைமையில் சமூக ஆர்வலர் சந்திரமோகன் ஆகியோர் திடீரென பார்வையிட்டனர். அப்போது அம்மா உணவகத்தை சுற்றி சுகாதார சீர்கேடு இருப்பதாகவும் அம்மா உணவகத்தில் உள்ள சமைக்க பயன்படுத்தும் பொருட்கள் அனைத்தும் உபயோகமற்ற நிலையில் சீர்கேடாக இருந்ததாகவும் மேலும் அங்குள்ள கதவருகே பெருச்சாளிகள் நுழைந்து உணவுப் பொருட்களை நாசம் செய்வதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் பல்வேறு விதமான பொதுமக்கள் உணவு அருந்த இங்கு வருவதாலும் எதிரே பொது மருத்துவமனையில் நோயாளிகளை பார்க்க வரும் பொதுமக்களும் இங்கு உணவு அருந்த வருவதாலும் அவர்கள் பயன்படுத்தும் தட்டில் இதற்கு மேல் வாழை இலை வைத்து உணவு பரிமாற வேண்டும் என தமிழக முதல்வருக்கு சமூக ஆர்வலரும் சமூக நல பாதுகாப்பு மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் வேண்டுகோள் விடுத்தார். மேலும் இனி வரும் காலங்களில் தரமான உணவு வழங்கிட வேண்டும் எனவும் சுற்றுப்புறம் சுகாதாரம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என அங்கு பணியில் உள்ள பெண்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். இந்த நிகழ்வின் போது இளநிலை உதவியாளர் பெரியண்ணன், நகராட்சி அம்மா உணவக பொறுப்பாளர் நாகராஜ், சமூக நுகர்வோர் அமைப்பைச் சார்ந்த அன்பு செல்வன் ஆகியோர் உடனிருந்தனர். கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனை முன்பாக அம்மா உணவகம். இந்த அம்மா உணவகம் புரட்சித் தலைவி அம்மா அவங்க உயிரோடு இருக்கும்போது மிக சிறப்பாக நல்லா பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா படு மோசமாக இருக்குது. அந்த சாம்பார் பாருங்கள், வெறும் பச்சை தண்ணி மாதிரி இருக்குதான். பாருங்க, சொல்லுங்கள். ஆமாம் சார், பச்சை தண்ணி மாதிரி இருக்குதான். சாம்பார் சரியில்லை, ரசம் சரியில்லை. ஒரு நாளைக்கு 1500 இட்லி விற்கிதுன்றாங்க. உள்ளே பார்த்தாக்கா அந்த இட்லி செய்கிற மிஷினு ரிப்பேரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உள்ளே எந்த மிஷினும் ஒர்க் ஆகல. உள்ளே பெருச்சாளிங்க, என்னங்க கேவலம், இவ்வளோ பெருச்சாளி உள்ளே ஓடுது. அப்போது இந்த நகராட்சி நிர்வாகம் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, இதை உணவு பாதுகாப்பு என்ன பண்ணுறாங்க, இப்படிலாம் படு மோசமாக இருக்குது. இது நகராட்சி அந்த சம்மந்தப்பட்ட அலுவலர்கள் உள்ள சோதனையிட்டு பார்க்கணும். உள்ளே எந்த மிஷினுமே எல்லாம் ரிப்பேராக இருக்குது. அந்த பாய்லரு ரிப்பேரு, அப்புறம் அந்த குடிநீர் மிஷினு அது ரிப்பேரு, அப்புறம் கேஸ் அடுப்பு எல்லாமே ரிப்பேரில் இருக்குது. இங்கே 12 பேர் மகளிர் வேலை செய்கிறாங்க. அவங்க பணத்தை செலவு பண்ணி செலவு பண்ணி இங்கே சமைக்கிறாங்களாம் பாவம். ஆக படு மோசமாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று இந்த ஜிஹெச் முன்னால் இந்த அம்மா உணவு வைக்கிறதுனால இங்கே நிறையா நோயாளிகள் சாப்பிட்றாங்க. இங்கே தொழுநோய் நோயாளிங்க, அவர் பார்த்தீங்கன்னா டிபி நோயாளிங்க, எல்லா நோயாளி சாப்பிட்றாங்க. அந்த
தட்டில் சாப்பிட்னாலும் அந்த தட்டு சரியாக கழுவுறதில்ல. அதனால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அனைத்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மா உணவுகளுக்கு வாழை இலையில் உணவு வழங்கிட கேட்டுக்கிறேன். அந்த வாழை இலை வாங்கினாக்கா அந்த விவசாயி வாழை இலை தோட்ட விவசாயியும் பலன் அடைவார் என்பதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த அம்மா உணவகம் படு மோசமாக இருக்குது. அது யாருமே வாங்கி காசு கொடுத்து வாங்கி அதை என்ன பண்ணுறாங்க, அது அப்படியே போய் தொட்டியில் கொட்டுறாங்க. அந்த சோறை எடுத்து நான் மோந்து பார்த்தேன், ஒரே ஸ்மெல்லு, நல்லாவே இல்லை. கையிலே எடுத்துங்க, நான் எல்லாம் சாப்பிடாம கொட்டிட்டு போகிறாங்க. இது சம்மந்தமாக மாவட்ட நிர்வாகம், மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர், உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த அம்மா உணவகத்தை சிறப்பாக அமையணும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன்.